சுமந்த், களத்துக்கே போய் மக்களோடு மக்களா இருந்து அரசியல் செய்யறது, கொள்கை சார்ந்த விமர்சனங்கள் எதிர்த்தரப்புல இருந்து வருகிற போது அதுக்கு உடனடியா எதிர்வினை ஆற்றுறது, இந்த மாதிரி செயல்பாடுகள்ல கொஞ்சம் பின்தங்கி இருக்காரா திரு விஜய்? இல்ல, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக நிச்சயமாக இருக்கலாம். அதாவது களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கறதுடைய டெபினிஷனே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் களத்தில் சென்று மக்களை எந்த ஒரு பிரச்சனை இருக்கும் போதும் போய் சந்திப்பதுதான். அது போதுமான அளவுக்கு அவர் செய்திருக்கிறாரா அப்படின்னா இந்த கட்சியை தொடங்கிய பிறகு செய்யவில்லை. பெரும்பாலான நிகழ்ச்சிகள் அவருடைய இல்லத்தில் தான் கட்சி நிகழ்ச்சிகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனுக்கு அது பர்செப்ஷன்ல நிச்சயமா அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்காது. இரண்டாவது, இந்த பர்டிகுலர் விமான நிலையத்துக்கு செல்லும் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய நிலைப்பாடை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதாவது அவருக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன், அரசாங்கத்துக்கும் குறை சொல்லணும். ஏன்னா அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையே இல்ல. இல்ல கட்டாயம் போகணும், மக்களை சந்திக்கிறதுல கட்டாயம் அது அவசியம். அவர் சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கிறது என்று அப்படித்தானே அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்னென்ன பிரச்சனைகள், அவர்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள், அதுல என்ன ஏற்கனவே அவங்க ஒரு 26 தீர்மானம் போட்டாங்க இல்லையா? அதுல 8வது தீர்மானமே என்னமோ அவங்க பரந்தூர் வேண்டாம், விமான நிலையம் வேண்டாம்னு தீர்மானமே போட்டாச்சு. கார்த்திகேயன், ஒரு நெகோசியேஷன் என்று வரும்போது இரு தரப்பும் ஒரு தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சுமூகமான முடிவு வர வேண்டும் என்றால் இவர்கள் சில விஷயங்களில் விட்டுக் கொடுக்க வேண்டும், அவர்கள் சில விஷயங்களில் விட்டுக் கொடுத்தால் தான் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்பட முடியும். இப்போ ஒருவேளை திரு விஜய் அவர்கள் போய் பேசிக்கொண்டு சந்தித்து வருகிறார், பரந்தூர் கைவிடப்பட வேண்டும் என்று கூறுகிறார்னு வச்சுக்கோங்க. இதனால் என்ன நடக்கக்கூடும்? மக்களுக்கு நாளை ஒரு நியாயமான கிடைக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷனோ அந்த வேலை வாய்ப்போ, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். பெங்களூர் விமான நிலையத்தில் மட்டும் நான் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வட்டாரத்தில் இருக்கிற ஹோட்டல் டீட்டெயில் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. பெங்களூர் விமான நிலையத்தில் மட்டும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இப்பொழுது 25,000 நபர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள் 38,000 நபர்கள் பணியாற்றுவார்கள். அவர்கள், நான் என்ன சொல்றேன்னா, அங்கு பணியாற்றக்கூடிய மக்களில் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நியாயமான கோரிக்கை. சரி, சுத்து வட்டாரத்தில் வழங்கப்படும் வேலை வாய்ப்புகள் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். விமான நிலையமே வேண்டான்னு சொல்லாதீங்கன்றீங்க. காம்பன்சேஷன் 3 மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும். நியாயமான கோரிக்கை. ஆனால் திட்டத்தையே கைவிடுங்க அப்படிங்கிற அதுலதான் திரு வன்னியரசு முரண்பட்டார். அதுலதான் உங்க கருத்தோடு திரு வன்னியரசு முரண்பட்டார். அவர் பதில் சொல்லட்டும் இறுதி கருத்து. இல்லை, நஷ்ட ஈடு கொடுத்து ஒரு வாழ்க்கையை நீங்க ஈடுகட்டிட முடியுங்களா? வேலைக்கு முன்னுரிமை கொடுங்க, நஷ்ட ஈட்டுக்கு முன்னுரிமை. கடந்த காலங்கள்ல திட்டமே வேண்டாம்னு சொல்லல. கடந்த காலங்கள்ல அவங்க கொடுத்த வாக்குறுதி எதை நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். நெய்வேலியில் நிறைவேற்றிருக்கிறாங்களா, மதுரையில் நிறைவேற்றிருக்கிறாங்களா, திருச்சியில் நிறைவேற்றிருக்கிறாங்களா, சென்னையில் நிறைவேற்றிருக்கிறாங்களா? நீ கொஞ்சம் இருங்க சார், யாருக்கு நீங்க எடுத்து கொடுக்குறீங்க நிலம்? அதானிக்கு எடுத்து கொடுக்குற நிலத்துக்கு எங்க நிலத்தை எங்க எடுக்கிறீங்க? நாங்க இருக்கிற மயிலாப்புரம் பூரா சுத்தி காலி பண்ணிட்டு அங்க ஒரு விமான நிலையம் அமைங்கன்னா விட்டுருவாங்களா இவங்க? யார், எந்த மக்களை நீங்க காலி பண்ண போறீங்க? மயிலாப்பூர்ல இருக்கிறவங்களை பூரா காலி பண்ணுங்க, நீங்க ஒரு விமான நிலையம் அங்க அமைக்க போறோம், கொதிச்சிட மாட்டாங்களா இவங்க? கொதிச்சிட மாட்டாங்களா? என்ன, கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நீங்க அது செலக்டிவா சொல்றது, இவங்க தானே, இந்த மக்கள் தானே, எங்க வேணாலும் போய் பிழைச்சிக்கிடுவாங்க, இவங்களுக்கு வேலை கொடுத்தா இவங்க வேலைக்கு நின்று ஒரு பிழைப்பு நடத்திக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இதை பாக்குறாங்க. அந்த மாதிரி பார்க்க கூடாது அப்படிங்கறத எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நீங்க வளர்ச்சிங்கிற பேர்ல எங்க நிலத்தை எடுக்காதீங்க, வளர்ச்சிங்கிற பேர்ல எங்க ஊரை காலி பண்ணாதீங்க, வளர்ச்சிங்கிற பேர்ல நீர்நிலைகளை எடுக்காதீங்க. இதுதான் எங்களுடைய பார்வை. அப்ப இந்த பார்வையில இருந்து நீங்க சூழலியல் அரசியல பாருங்க. நீங்க ஒரு அரசியல பேசுறதுக்கு நீங்க அதானிக்கு ஆதரவா ஒரு அரசியல் பேசுங்க, அது உங்களுடைய உரிமைங்க, அது நான் தலையிடல. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு முழுக்க அதானிகளுக்காக எடுக்கக்கூடிய நிலத்தை தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் இந்த நிலத்தை எடுத்து கொடுக்க கூடாது அப்படிங்கறத 20ஆம் தேதி விஜய் போட்டோம் என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு இன்னொரு அமர்வுலையும் நம்ம விரிவா பேசுவோம். நன்றி.